பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு சாப்பாடு நம்ம செந்திலுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு நான் அம்மா கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா அத்தை ஃபோன் பண்ணல, நானாக தான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்களாம். ஆனால் எனக்கு தான் பேச மனசே வரலை. அம்மாவை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி செந்தில் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா ஸ்டேஷனுக்கு எப்போ போகிறாங்களாம்? மதியமாக போகிறதா சொன்னாங்க. நானும் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல, லீவு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு நானும் லீவ் போட்டுட்டேன், நீங்களும் என்ன ஸ்டேஷனுக்கு வரவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும்? எனக்கு அண்ணனோட முன்னாள் மனைவியை பார்க்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்கள பார்க்குறதுக்காக நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கெலாம் வரணும்? அதுக்கெல்லாம் நான் வரலை. நான் அப்பாவோட கடைக்கு போக போகிறேன். கடையில் எப்படியும் அண்ணன் வந்திருக்க மாட்டார். கதிர் மட்டும்தான் கடைக்கு போகிறதா சொன்னான். அதனால் நானும் கதிரும் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, பேசாமல் அந்த நகை விஷயத்தை பற்றி இவர்கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மளாம் எதுக்காக ஆரம்பிக்கணும்? எப்படியும் மாமாவோட வாழ்க்கையை விட்டு அவங்க போக தான் போகிறாங்க. எதுக்காக நம்மள ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா செந்தில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக கதிர் இருந்துட்டு கடையில் அவர் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடையை ஓப்பன் பண்ணுறது, விளக்கு வைக்கிறது, வர கஸ்டமரை நல்லபடியாக டீல் பண்ணி அனுப்பி விடுறாங்க. பாண்டியன் வராரு. என்னடா நீ இங்கே இருக்க, வேறு என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நானே கடையை பார்த்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு கஸ்டமர் வராங்க. கதிர், இது எல்லாத்தையும் போட்டு வை, நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. கதிரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ அப்படி இருக்கான், வீட்டில் எல்லாரும் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அதனால தான் நான் கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம செந்தில் வராங்க. என்னென்ன நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லைடா போல, கடையை பார்த்துக்கலான்னு நானும் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அவ்வளோதான், கொஞ்சம் சமாதானம் பண்ண முடியல, இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. சரி, எப்போ ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா கதிர், நான் போய் டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இழுத்து போட்டு செய்கிறதெல்லாம் பாண்டியன் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம மீனா ராஜி வரல. மீனா, கோமதி இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. ராஜி ஃபோன் பண்ணி, அக்கா என்னாச்சு, மயிலக்கா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நகையை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா வந்துடுவீங்கல்ல, இல்லை மறுபடியும் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி அலையணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னன்னு தெரியல, பார்க்கலாம் இரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு கதிர்கிட்ட, நீ எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பரவாயில்லப்பா இருக்கட்டும், நான் எங்கள் அண்ணனுக்கு துணையாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு கதிரும் நம்ம கூட இருக்கட்டுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா லாயர் இருந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்களாம். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த நகை இருதெல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே நம்ம பாக்கியமும் கூட லாயரோட மாணிக்கமும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உள்ள கிளம்பி போகிறாங்க. என்னம்மா பிரச்சனை, நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இருந்துட்டு இந்தாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கிட்ட எதுக்குப்பா கொடுக்குறேன், நீயே அந்த நகையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையே அந்த நகையை கொடுக்க சொல்கிறாங்க. மீனாவும் எல்லா நகையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. போலீஸும் ஒரு பக்கம் வீடியோ எடுக்க சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நகையை பாக்கியம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா நகையுமே கருத்து போயிருக்கு. அதில் கொஞ்சம் செயின் மட்டும் கருக்காமல் இருக்குது. அதுக்கடுத்து தான் என்ன இது, நகை எல்லாமே கருத்து போயிருக்கு, ஐயோ ஐயோ, இதனால தான் உங்கள் பையனுக்கு நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்தீங்களா? உங்கள் மீனாவோட புருஷனுக்கு
அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தீங்களா? இதுக்கெல்லாம் என் பொண்ணோட நகையத்தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கை போய் நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச 80 சவரன் நகைய இப்படி வித்து சாப்பிட்டுருக்கீங்களே! நீங்கலாம் நல்லா இருப்பீங்களா? ஊரெல்லாம் உங்கள நல்ல குடும்பம்னு சொல்றாங்க. ஆனா, இப்படி மருமக போட்டுட்டு வந்த நகைய வித்து சாப்பிடுற மனுஷனுங்களால நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "என்னங்க இது? இந்த செயின் மட்டும் தான் கருக்கல. மத்த எல்லா நகையுமே கருத்து போயிருக்கு. எப்படி இதெல்லாம்?" "சத்தியமா சொல்றேன். இவங்க சொல்ற மாரி எதுவுமே கிடையாது. அவ்வளோ பணமும் எங்ககிட்ட கிடையாது. நாங்களே நிலத்த வித்து தான் என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அத நாங்க செஞ்சோம். மருமக போட்டுட்டு வந்த நகைய வித்து தின்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் அவ்வளோ மோசமானவங்கலாம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, "இல்ல, இல்ல இவங்க எவ்வளோ கேடுகெட்டவங்களா இருக்காங்க நீங்களே பாருங்க. என் பொண்ணுக்கு நாங்க பார்த்து பார்த்து நகைய போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்த பண்ணி குடுத்தோம். ஆனா இப்ப என் பொண்ண டிவோர்ஸ் பண்றோன்னு சொல்லிட்டு இப்படி நகையும் வித்து தள்ளியிருக்காங்களே! இவங்கலாம் நல்லாவா இருப்பாங்க?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு, "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவராலா பேசிக்கிட்டு இருங்க. அட நீ நிறுத்துமா! நீ என்ன நடுவுல நடுவுல வந்து பேசிக்கிட்டு இருக்க? நானே எங்க பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே கருத்து போச்சேன்னு சொல்லி வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடான்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நின்னுட்டு இருக்க. உன் புருஷனுக்கு இதெல்லாம் நகையெல்லாம் வித்து தானே வேலையே வாங்கி குடுத்தாங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு 80 சவரன் நகை தான் போட்டீங்களா? இல்ல உங்களுக்கு பொண்ணுக்கு போட்ட நகைய தான் நாங்க வித்தோங்களாம். முதல்ல அத மனசாட்சி தொட்டு பேசுங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "இதுக்கு மேல நீங்க பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு, என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க மேடம், இவங்க பொண்ணுக்கு 80 சவரன் நகை போட்டதா சொல்றாங்கல்ல, அது எல்லாமே அம்பட்டமான பொய்யி. இவங்க பொண்ணுக்கு இவங்க போட்டது எல்லாமே கவரிங் நகை மட்டும் தான்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "என்னப்பா மீனா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோமதியும் நம்ம பாண்டியனும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அன்னைக்கு தாலி கோக்குற ஃபங்ஷன் வந்துச்சுல்ல, அன்னைக்கு தான் எங்களுக்கு விஷயமே தெரியும். இவங்க பொண்ணுக்கு போட்டது வெறும் 7, 8 சவரன் தான். மத்தது எல்லாமே கவரிங் நகை." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்டோனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.